சங்கீதம் 68:5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கும் யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, எந்த வழியும் இல்லாம அடைக்கப்பட்ட நிலையில, ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர்களை நோக்கி பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கைவிடப்பட்ட, தள்ளப்பட்ட, தனித்து விடப்பட்ட மனிதர்களை நோக்கி பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தன் சகோதரர் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். தன்னுடைய பெற்றோராலும் ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான். தாவீதோடு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்திலே பணிபுரியக்கூடியவர்களாயிருந்தார். ஆனால் தாவீதோ குடும்பத்தார் கொடுத்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனாயிருந்தான். ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய தாவீதை மந்தையில் இருந்து வேறு பிரித்து ஆண்டவர் எடுத்தார். தாவீது தன்னை குறித்து அவன் சொல்லும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். பிரியமானவர்களே, ஒரு மண் பாத்திரம் ஒருவேளை அது உடைந்து போகுமானால், அல்லது ஒரு கண்ணாடி பொருள் உடைந்து போகுமானால் அதை தூக்கி குப்பை தொட்டியில வீசிவிடும். அதை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. அப்படி போலவே தாவீது சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல நான். பெருமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆதரவற்ற ஒரு நிலை. அந்த இடத்திலே தேவன் அவனை நினைவு கூர்ந்தார். அதே தாவீது சங்கீதம் 69:8 என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனா இருக்கிறேன். என் தாயின் பிள்ளைகள், என்னோடு கூட பிறந்தவர்கள், அவர்களுக்கு நான் அந்நியனா இருக்கிறேன். எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன் என்று தாவீது தன் வாழ்க்கையை சங்கீத புத்தகத்திலே அவன் ஜெபமாக தேவ சமூகத்திலே ஏறெடுப்பதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த விதமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஊழிய பாதையில சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொழில் அதிபரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், அண்ணா, கொஞ்சம் சமயம் எடுத்து என்னுடைய சாட்சியை நீங்க கேட்க வேண்டும் என்று சொன்னார்.
அப்பொழுது அவர் பேச துவங்கி, அவர் ஒரு எளிமையான குடும்பத்தில் அவர் பிறந்தவர். தரித்திரத்தின் நிமித்தமாக அவர் சென்னையில போய் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று இங்கிருந்து அவர் புறப்பட்டு போனார். அங்க போனா மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்தாராம். அந்த இடத்துல சில மாதங்கள் வேலை செய்து அதுல வரக்கூடிய அந்த சின்ன பணத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தார். ஏனென்றால் அவருடைய வீட்டிலே கொடிய தரித்திரம் அந்த நாட்கள் இருந்தது. ஒரு நாள் அந்த கடையிலே பணம் களவு போய்விட்டதாம். அங்கே வேலை செய்யற எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க, இவரையும் அடித்து துன்புறுத்தினார்களாம். செய்யாத குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டதை நினைத்து அவர் இரவிலே படுக்கைக்கு போகும்போது உள்ளம் மிகுந்த வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார். இங்க நம்ம எவ்வளவு ஒரு உண்மையா இருந்தோம், ஆனா சந்தேகப்பட்டு இவ்வளவாய் வருத்தப்படுத்தி விட்டாரே என்று அந்த கடையின் எஜமான நினைத்து வேதனைப்பட்டார். மறுநாள் பகலிலே ஒருவரிடத்திலும் சொல்லாம அப்படியே அந்த கடையை விட்டு வெளியில போனார். அவர் போய் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அங்க போனா அந்த நாட்கள்ல கடற்கரையில மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அங்க போய் அவர் உட்கார்ந்து கொண்டார், வசனத்தை கேட்டார், அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். மீட்டிங் வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அது மீட்டிங்குடைய கடைசி நாள். எல்லாத்தையுமே அந்த சவுண்ட் சிஸ்டம், சேர் எல்லாத்தையும் ஒதுக்கி கொண்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு சிறுவன் தனியா இருந்த உடனே அங்க இருக்கிறவர்கள் அவரை பார்த்து, தம்பி உனக்கு என்ன வேணும், நீ ஏன் வீட்டுக்கு போலன்னு கேட்ட போது, எனக்கு வீடு இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னார். அப்பொழுது அவர்கள் சேரி பகுதியில ஒரு ஏழை தாய் வீட்டில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். அவங்க சுண்டல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அந்த சுண்டல் வியாபாரத்தை அவர் செய்ய துவங்கினார். சுண்டலை வித்து வித்து பணத்தை அந்த தாயிட்ட கொண்டு கொடுப்பார். இந்த விதமா அவருடைய வாழ்க்கை. உடுக்க நல்ல துணி கிடையாது, படுக்க இடம் கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இருந்தார். ஆனால் அந்த இடத்தில் இருந்து கர்த்தர் அவரை படிப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். நான் அவரை சந்தித்த போது ஒரு பெரிய தொழில் அதிபராக இருந்தார். என்னுடைய உயர்வுக்கு காரணம் என் குடும்பத்தார் அல்ல, என் உறவினர் அல்ல, என் நண்பர்கள் அல்ல, என்னை நினைவு கூர்ந்த தேவன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவனாயிருந்தான். அதிகாலை எப்பொழுது வரும் என்று காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்தை அவ்வளவாய் நேசித்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தபடியினாலே தேவனும் அவனையே நினைத்துக் கொண்டே இருந்தான். தாவீது அதை சங்கீதத்திலே சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என் அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார், என்னை எப்பொழுது நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நினைவாயிருந்தபடியினாலே அவனை பெலிஸ்தியர் யுத்தத்துக்காய் இஸ்ரவேலரை நோக்கி வந்து நின்ற போது இந்த சின்ன தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி தாவீது என்ற நாமம் இஸ்ரவேலர் மத்தியிலே அறியப்படும்படியாக அவர் உயர்வை கட்டளையிட்டார். ஒரு நாளிலே இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவாக அவனை உயர்த்தி வைத்த ஆண்டவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், ஏழைகளுக்கு பலன், எளியவர்கள் விடும் பெருமூச்சை அவர் கேட்கிறவர். உங்க பெருமூச்சு ஆண்டவர் கேட்கிறார். என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், என் வியாபார ஸ்தலத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, இந்த கடன் பாரத்திலிருந்து நான் மீண்டு வருவேனா,
யார் எனக்கு உதவி செய்வார்? வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உங்களை தாயின் கருவில வைத்தவர். அவர்தான் உங்களை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவர். யார் தள்ளினாலும், யார் ஒதுக்கி வைத்தாலும், யார் மறந்து போனாலும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தன்னை குறித்து விதமாய் சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருக்கிறேன். நான் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. இந்த கால வேளையில எதிர்பார்ப்போடும் வேதனையோடும் யார் எனக்கு உதவி செய்வார்கள், எந்த வழியிலே நன்மை வரும், எல்லாம் அடைக்கப்பட்டு போய்விட்டது, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கீங்களா? உங்கள் தகப்பன் அவர் திக்கற்றவர்களின் தகப்பன். அவரை நோக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் தாவீதை போல ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது, உங்கள் வேதனைகளை உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொண்டு அல்ல, அதை அனுதினமும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, தேவனை சிநேகிதராய் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது, எப்படிப்பட்ட வேதனைக்குள் நீங்கள் இருந்தால் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை அற்புதமாக தூக்கி எடுத்து நிறுத்துவார். உங்கள் அடிகளை கண்மலையின் மேலே உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். அவர் நல்ல தெய்வம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், என்னுடைய குடும்பம் அந்த நாட்களிலே சிதறி போன ஒரு சூழ்நிலையில் இருந்தது. காரணம், கடன் பாரத்து நிமித்தமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த காலம். அப்பொழுது நான் என் சகோதரியுடைய வீட்டிலே தங்கி இருந்து கொண்டு ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் என்னுடைய சகோதரியுடைய வீடு ஒரே ஒரு அறை மாத்திரம் இருக்கும். பின்னால ஒரு சின்ன கிச்சன், அதுல தான் எல்லாரும் படுத்துக்கொள்ளணும். அங்கே எனக்கு படுக்க இடம் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வந்து என்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அதே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அதனுடைய வெளிப்புறத்தில் உள்ள அந்த வராண்டாவில் தான் நான் படுத்து தூங்குவேன். எல்லாரும் தூங்கின பிறகு அந்த தெருவில் எல்லா வீடுகளும் அடைக்கப்பட்ட பின்பு நான் யாருக்கும் தெரியாம என்னுடைய படுக்கை எடுத்து கொண்டு போய் அங்கே நான் தூங்குவேன். எல்லா வீடுகளும் திறப்பதற்கு முன்பாக அதிகாலமே எழுந்து நான் மறுபடியும் என்னுடைய சகோதரிய வீட்டுக்கு வருவேன். பிரியமானவர்களே, அங்கதான் என்னுடைய ஜெப நேரம் கழிந்து போகும். இரவிலே படுக்கைக்கு முன்பாக அங்கிருந்துதான் நான் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். அதிகாலமே எழுந்து அங்கேதான் நான் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். ஒரு பக்கம் கொசு கடிக்கும், குளிர் காலத்துல அதிகமான குளிர் இருக்கும். ஆனா அந்த வராண்டாவில தான் என்னுடைய தங்குமிடமா இருந்தது. ஒரு நாள் இரவிலே நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும், யாரோ எனக்கு அருகிலே பக்கத்துல வந்து படுத்தது போல நான் உணர்ந்து திடுக்கிட்டு நான் அப்படியே எழுந்து பார்த்தேன். அங்க பார்த்தா ஒரு தெரு நாய் அந்த குளிர் தாங்க முடியாம என்னுடைய போர்வைக்குள்ள அது நுழைந்து கொண்டு என்னோடு கூட சேர்ந்து அது படுத்து கொண்டிருந்தது. ஒரு நாளிலே ஒரு தெரு நாய்களோடு என்னுடைய படுக்கை இருந்தது. ஆனால் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், ஏழைகளுக்கு பலன், எளியவர்கள் விடும் பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர், அந்த இடத்திலிருந்து ஜெபித்த என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்று தரித்திரத்தின் நிலையில் இருந்த என் குடும்பத்தை, என் உடன் பிறந்தவர்களை அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உன்னதமான நிலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு என்ன ஒரு பெரிய கனமான ஊழியத்தை செய்யும்படி 178 ஊழியர்களை ஆதரிக்கும்படியா ஒரு பெரிய கனமான ஊழியத்தை செய்யும்படியாக இந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்னை கண்ட ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அவர் ஏழைகளுக்கு பலன், விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கக்கூடியவர். யார் மறந்தால், யார் நினையாம போனால், யார் தள்ளிவிட்டால் உங்கள் மேல நினைவாயிருக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போது, உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் அதிசயமா நடத்துவார். உங்கள் ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, தாவீதை பார்க்கும் பொழுது ஒரு நாளிலே தங்க இடமில்லாதவன், அந்த தேசத்திலே இருக்க முடியாதவன், அந்நிய தேசத்திலே போய் தஞ்சம் புகக்கூடியவனாய், தன் தேசத்துக்குள்ளேயே தங்க முடியாதபடிக்கு சவுல் நிமித்தமாய் அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் ஜீவனை கையில பிடித்து கொண்டு ஓடி ஓடி அலைந்ததை வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தாவீதை தான் ஒரு நாள் ஆண்டவர் உன்னதத்தில் உயர்த்தி வைத்தார். மாம்சத்தின்படி அவனுடைய சந்ததியில் அவர் ஒரு நாள் வெளிப்பட்டார். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது தாவீதின் குமாரன் என்று அறிமுகப்படுத்தும்படியாக அந்த தாவீது என்ற நாமத்தை, முகவரி இல்லாத அந்த தாவீது என்ற நாமத்தை ஒரு நாள் உயர்த்தி வைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி போலவே ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எப்பொழுதும் நான் அவரை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவது காரியம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனோடு உள்ள அந்த உறவை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று நேரத்தை நீங்கள் தனியாக பிரித்து வைத்து அந்த நேரத்திலே நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை நோக்கி பார்ப்பார். உங்க பிள்ளைகளை நோக்கி பார்ப்பார். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை நோக்கி பார்ப்பார். உங்களுடைய வெறுமையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரியாவையும் ஆண்டவர் துடைத்து போடுவார். அவ்வளவுதான் முடிந்தது என்ற ஒரு இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை அவரால் உண்டாக்க முடியும். அவரால் உண்டாக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு வயதான மனிதர் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். அவர் என்னோடு கூட அவர் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில உள்ள சாட்சியை சொல்லும் போது ஒரு பக்கத்துல கண்ணீர் அப்படியே ஒளிக்கொண்டே இருந்தது. அவர் சொன்ன காரியம், யார் மறந்தாலும் இயேசு நம்ம மறக்க மாட்டார், இயேசு நம்ம மறக்க மாட்டார் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். அவருடைய வீட்டில் ஆண் பிள்ளை கிடையாது, 3 பெண் பிள்ளைகள், எல்லாமே திருமண வயதை கடந்து போய் நின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க எந்த வழியும் இல்லாதபடிக்கு, என்ன செய்ய தெரியாத ஒரு சூழ்நிலையில அவரிடத்தில் இருந்த ஒரு நிலத்தை விற்பனை செய்து நம்பிக்கையோடு கூட அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இலங்கையில போய் வியாபாரம் செய்து பிழைக்கும்படியா கடந்து போனார். அந்த நாட்கள்ல தமிழகத்திலிருந்து இலங்கையை நோக்கி அநேகர் தொழிலுக்காக போனார்கள், வேலை வாய்ப்புக்காக போனார்கள், வியாபாரம் செய்ய போனாங்க. அப்படி அவர் கடந்து போன ஒரு காலம். அவரு தெரிந்தது துணி வியாபாரம் தான். அங்க போயிட்டு அவருக்கு அறிமுகமான ஒரு நண்பருடைய இடத்துல அவர் அங்கே எளிமையான இடத்துல தங்கி கொண்டு கொஞ்சம் துணிகளை எல்லாம் வாங்கி, நிறைய ஜனங்கள் வந்து போகக்கூடிய அந்த ரோட்ல உள்ள பிளாட்பாரத்தில் விரிப்பை விரித்து அதுல துணிகளை அடுக்கி வைத்து அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபித்தாராம். ஆண்டவரே, நீர் திக்கற்றவர்களுக்கு தகப்பன்னு சொல்லி இருக்கிறீர், நீர் ஏழைகளுக்கு பலன்னு சொல்லி இருக்கிறீர், என்னை ஒரு வீச கண்ணோக்கி பார்க்கணும்,
இந்த வியாபாரத்துல நீர் எஜமானாயிரும், நான் உடைய வேலைக்காரனா இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று எல்லா ஜனங்களும் பார்க்கிற அந்த வீதியில, அந்த ரோட்ல அவர் ஜெபம் பண்ணி வியாபாரத்தை துவங்கினார். அந்த நாள்ல அவர் வாங்கி வச்சது எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. மறுநாள் அதை விட அதிகமா வாங்கினார். அடுத்து படிப்படியா அந்த பிளாட்பாரம் வியாபாரம் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தது. ஆண்டவருக்குரியதை எடுத்து அவர் தனித்து வைத்தார். அந்த விதமா ஆண்டவரை எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ணினார். அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் காரில் அந்த இடத்துல வந்து இவரையே உற்று பார்த்து கொண்டே இருந்தார். பக்கத்துல வந்து அவருடைய பெயரை சொல்லி, உன் பேர் இந்த பேர் தானே என்று சொன்ன போது அவர் அப்படியே, அம்மா என் பேரு இந்த பேர் தான் என்ன என்று கேட்டபோது அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். 2 பேரும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரே கிராமத்தில் உள்ளவங்க. அந்த ரோட்ல அப்படியே 2 பேரும் கட்டி பிடித்தாங்க. என்ன நீ இந்த இடத்துல இருக்கிற? செல்வன் இருக்கக்கூடிய இடம் இது இல்ல, வா என்று அவர் அழைத்து கொண்டு போனார். ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்தார். அந்த இடத்துல ஜெபம் பண்ணி வியாபாரத்தை துவங்கினார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டவர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவருடைய எல்லைகளை விரிவாக்கினார். வாடகை கட்டடம் எல்லாம் அவருக்கு சொந்த கட்டடமாய் மாறிற்று. ஆண்டவர் உன்னதமான நிலையில உயர்த்தினார். அவருடைய 3 பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா திருமணத்தை செய்து வைத்தார். பிரியமானவர்களே, திருமண வயதை என் பிள்ளைகள் கடந்து நிற்கிறாங்களே, என் பிள்ளைகளுக்கு அவருடைய கடமையை செய்ய என்னால முடியலையே என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா சகோதரி? கலங்கி கொண்டிருக்கீங்களா சகோதரனே? ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு இரக்கம் செய்யும்படிக்கு அவருடைய கண்கள் உங்களுடைய குடும்பத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அன்னிதினமும் போஷிக்கிறவர், உங்கள் மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரை, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. தகப்பனே, உடைய கண்கள் உடைய பிள்ளைகளை பார்க்கட்டும். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்ய வருவார்கள், யார் எனக்கு வருவார்கள், எந்த வழியில நன்மை வரும் என்று பார்த்து பார்த்து ஏமாற்றம் அடைந்து வெறுமையாக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றி செலுத்த நீர் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே அப்பா. ஜீவனை கொடுத்தீரே, தரித்திரத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டீரே, நசுக்கி முடிந்ததென்று முடித்தீரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உடைய கரம் நன்மையாக குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இப்பொழுது விபத்தினாலே வலது கால் பாதிக்கப்பட்டு படுக்கையில உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அருமை சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்கள் கால் பகுதியில இறங்கி வருகிறது. உங்கள் கால் பகுதியில இறங்கி வருகிறது. மறுபடியும் அந்த எலும்புகளுக்குள்ளே ஆண்டவர் ஜீவனை உண்டாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். படுக்கையில இருக்கிற தாயே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இப்பொழுதே அந்த வீசிங் ட்ரபிள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. தகப்பனே, வியாதியின் பிடியிலிருந்து ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாய் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
கடன் பாரத்தோடு பயத்தோடு இருப்பிடத்தையே விட்டு ஒழித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தை இயேசுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எந்த இடத்தில விழுந்தாயோ அதே இடத்திலே நான் உன்னை திரும்பவும் தூக்கி நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற கரம் உன்னை இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கிறது. மகனே மகளே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நன்றி செலுத்துகிற அப்பா, நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையை இழந்து தனித்து விடப்பட்ட நிலையில பிள்ளைகளோடு ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகளே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இழந்த வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிறார். மகளே, கர்த்தருடைய கரம் குடும்பங்களுக்குள்ள இறங்குகிறதற்காய் நன்றி. வெறுமையாக்கப்பட்ட வியாபார ஸ்தலத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த வியாபாரத்தை முன்னிருப்பதை பார்க்கிலும் தகப்பனே 2 மடங்காய் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உணர்ந்தபடியினாலே, நீ உணர்வடைந்தபடியினாலே உன் பாவத்தை மன்னித்து ஆண்டவர் உன் வியாபாரத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, நன்றி செலுத்துகிறப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், ஏழைகளுக்கு பலன், விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தர், இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மீதும் நீர் மனதுருகி இறங்கி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.